நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியோட செங்கோட்டை அருகே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கார் வெடிகுண்டு நடந்திருக்கு. தீவிரவாதி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. நான் இப்பதான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். 360 கிலோவுக்கும் அதிகமான அமோனியம் நைட்ரேட் வந்து நம்ம புடிச்சிருக்கோம். 2 டாக்டருங்க, அதாவது இங்கேயே ஸ்டைஃபன் வாங்கிட்டு நம்ம கவர்மெண்ட் காசுலயே படிச்சுக்கிட்டு நமக்கே வந்துட்டு உளவு வேலை பார்த்து நம்ம நாட்டு மக்களை அழிக்கிறதுக்கு நம்ம நாட்டிலே வேஷம் போட்டுட்டு இருக்கக்கூடிய 2 டாக்டருங்க காஷ்மீர்ல இருந்து வந்து இங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சு படிச்சு எல்லாம் பண்ணி நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்றாங்க. அது எப்படி சாப்பிடுற சாப்பாட்டுலயே வந்துட்டு இவங்களை வந்து விஷத்தை வைக்க முடியுது அப்படின்னு தெரியல. கொஞ்சம் கூட நன்றி இல்லாத ஒரு மக்களா வந்துட்டு ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த விஷயத்துல இருந்து பார்க்கணும். இதோட ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த வெடி விபத்து நடந்த சம்பவம், இடம், நேரம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது டெல்லியில் உள்ள நம்மளுடைய புகழ்பெற்ற ரெட் ஃபோர்ட்ல தான், அதாவது செங்கோட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனுடைய கேட் 1 அருகே உள்ள சுபாஷ் மார்க்கெட்டோடைய டிராபிக் சிக்னல்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு மாலை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6:52 மணிக்கு, அதாவது ஆல்மோஸ்ட் 7 மணின்னு வச்சுக்கோங்க. இந்த 7 மணிக்கு நேரத்தில் வந்துட்டு ஒரு டிராபிக் சிக்னல்ல மெதுவா வந்து நின்ன ஒரு ஹூண்டாய் i20 கார் வந்து ஒரு பயங்கர சத்தத்தோட வந்து திடீர்னு வெடிச்சுது அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா ஒருத்தர் வண்டியை ஓட்டிட்டு வந்து வெடிக்க வைக்கிறாப்ல அப்படின்னாக்கா இது வந்து ஒரு இந்த ஃபிதாயின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தற்கொலை படை தாக்குதலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம வந்து ஸ்லீப்பர் செல் எல்லாம் பிடிச்சாச்சு, இப்போ அவனுங்க வந்து அடிக்கிற அடியில அவங்க உண்மையை சொல்லுவானுங்க. அவன்லாம் எங்க பதுங்கி இருக்கான், என்னென்ன இடத்துல குண்டு வைக்க போறான்ற விஷயத்த அவனுங்க சொல்லுவானுங்கன்ற ஒரு பயத்திலே அவனையும் ஆக்டிவேட் பண்ணி போய் அங்கங்க குண்டு வெடிய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் எங்கெங்கெல்லாம் வெடிக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனா பிடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் ஃபர்தரா என்ன நடக்க போகுதுன்றத வச்சு தான் நம்ம பார்க்கணும். இந்த முக்கிய பகுதி தான் வந்து இந்த அதாவது டெல்லியோட ரொம்பவும் டிராபிக்கான ஒரு இடத்துல வந்து இந்த விஷயத்தை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சேதங்கள் மற்றும் உயிரிழப்பினுடைய விவரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெடிவிப்பினுடைய தாக்கம், அதாவது இந்த வெடிச்ச வெடியோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. விபத்துலான காரை சுத்தி பார்த்தீங்கன்னா நின்ன மேலும் ஒரு 3-4 வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே தீப்பத்தி எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்த தகவல் படி 8 பேர் தான் உயிர்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 13 பேருக்கு மேல உயிர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 24 பேருக்கு மேல வந்துட்டு அதிகமா வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு சிக்னல்ல கும்பல்ல வந்து இவங்க வெடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா அதிக அளவுல வந்து உயிர் சேதத்தை வந்து உண்டாக்கணும்ட்டு. அதாவது ஒரு நாட்டு மேல வந்து சண்டை நம்ம வந்து தொடுக்கணும்னா வாங்க, நேருக்கு நேரா வாங்க, திறமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து திராணி இருந்துச்சுன்னா நேருக்கு நேரம் வந்து சந்திங்க. இந்த மாதிரி அன்ஆர்ம்டு பர்சனை வந்துட்டு நீங்க சண்டைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொலை பண்றது, இது வந்து ஒரு முதுகுல குத்தி கோழத்தனமான ஒரு வேலையை வந்து செய்யறது வந்து ஒரு அசிங்கமா நம்ம வந்து இங்க பாக்குறோம். கண்டிப்பா நான் சொல்றேன், பாகிஸ்தான் மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட ஒரு நாடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கிறதுக்கு பதிலா நம்மளுடைய நியூக்ஸை யூஸ் பண்ணி அதை காலி பண்றது ரொம்ப வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம இப்போ வந்து பாக்குறோம். ஏன்னா பொதுமக்களுக்கிட்ட வந்து சண்டை போடுறவங்க வீரனே கிடையாது, இவங்க முழுக்க முழுக்க பொதுமக்களை தான் பாக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம இவ்வளவுதான் விஜிலன்ஸா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சில உள்ளுருவிகள் வந்து பயங்கரமா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் எதுக்கு தான் இந்தியா வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குதோ, எதுக்கு தான் இந்தியாவோட யூனிவர்சிட்டியில் அவங்க படிக்கிறானுங்களோ, எதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்றானுங்கன்னு அவங்களுக்கு தெரியல. கொஞ்சம் கூட ஒரு மனித இனமா வந்து பிறந்ததுக்கோ அல்லது வந்து வாழறதுக்கோ தகுதியற்ற ஒரு சில ஆட்களால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்பட்டத்துல வந்து 13 பேர் இறந்திருக்காங்க. அது இல்லாம 3 பேருக்கு மேல ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. காயமடைஞ்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனடியா வந்து இந்த LNJP மருத்துவமனைக்கு வந்து கொண்டு சென்று சிகிச்சை அளிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நேர்ல பார்த்தவங்க இதை எப்படி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வெடி விபத்து நடந்த போது வந்து பாத்தீங்கன்னா கேட்ட சத்தம் மிக பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அருகில் இருந்த கட்டடங்கள், ஜனங்கள் எல்லாமே வந்து அதிர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா சாலையில வந்து மனித உடல் வந்து சிதறி கிடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு எண்ணம்னு பாருங்க. தன்னையும் கொண்டுகிட்டு பக்கத்துல இருக்கணும் சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. இதனால என்ன நன்மை அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. எந்த ஒரு தீர்வு அவங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு, ஒரு 3வது இடத்துல வர இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் எக்கனாமி. இந்த நாட்டை வந்து நீங்க இந்த மாதிரி சிறு சிறு தீவிரவாத தாக்குதல் மூலியமா என்ன பண்ணிட முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம நீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் பொதுவான விஷயம். இதனாலதான் இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் வந்து ஒரு பிச்சைக்கார நாடாவே இருக்கு, பிச்சை எடுத்துட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதனாலதான் TTP வந்து அங்க டெய்லி குண்டை போட்டு அவங்கள கொள்றாங்க. உங்களுக்கு வேணா இது வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் பிரச்சனையா இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து மக்களுடைய உயிரை வந்து மதிக்க மாட்டீங்க, உங்க உயிரும் உங்களுக்கு மதிப்பு கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க சாவரத்தை பத்தி கவுண்ட் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு சோல்ஜர் உங்க சோல்ஜர் இருந்தாலும் அது ஒரு ஜஸ்ட் பாடி கவுண்டா தான் நீங்க எடுத்துப்பீங்களே தவிர அது ஒரு சீரியஸான விஷயமா எடுத்து அதுக்கான தீர்வு காண மாட்டீங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பாக்குறீங்க. எங்க நாட்டு மக்களையும் வந்து நீங்க ஒரு பாடி கவுண்டா பாக்குறீங்கன்றது தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். இந்த சம்பவத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா தகவல் கிடைத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 நிமிடத்துக்குள்ள 7 தீயணைப்பு படைகள் வந்து நம்ம அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. கண்டிப்பா கவர்மெண்ட் ஒரு தீவிரமா இதுக்கு ஒர்க் பண்றாங்க. தீய உடனே வந்து கட்டுக்கு கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்க. இன்னுமான தீ எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட அதிக லெவல்ல வந்துட்டு வெடிபொருட்களை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உயர்மட்ட பாதுகாப்பு மற்றும் விசாரணை வந்துட்டு கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை காட்டும் வகையில பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடனடியா வந்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து சீரியஸாவே நம்மளுடைய உளவுத்துறையோட ஒரு ஃபிளாவா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி வந்து மிகவும் வந்து கேடுகட்ட நாடுகள் தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே உதவி வாங்கிட்டு ஒரு நாட்டையே கிரியேட் பண்ணோம். நம்ம பங்களாதேஷ்னு ஒரு நாட்டை கிரியேட் பண்ணோம். ஆனா அந்த நாடு ஒரு கேடுகட்ட நாடா மாறி இப்போ வந்து எவன் வந்து அவங்கள போட்டு கொன்னானோ அவங்களோட உறவு கொண்டு நம்மள எவன் காவந்து பண்ணாலும் அவனை முதுகுல குத்துறாங்க. அதே தான் இந்த பக்கம் இருக்கிற காலகாலமா இருந்துட்டு இருக்க நம்ம கிட்ட பிரிஞ்சு போன பிச்சைக்கார பாகிஸ்தான் நாடு. ஸோ அந்த நாடும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே பஞ்சம். அங்க சாப்பாட்டுக்கே வந்து இப்போ பக்கத்துல நாட்டில் போயிட்டு எல்லா ஒரு பணக்கார நாட்டையும் போயிட்டு கெஞ்சி காலில் வந்து காசை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஆனாலும் நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க. கண்டிப்பா இதுக்கு தக்க பதிலடி அவங்களுக்கு இருக்கும். இங்க பாம்பு வெடிச்சதுன்னா அங்கேயும் 10 பாம்பு வெடிக்கும். முன்ன மாதிரிலாம் கிடையாது. நீங்க தலையை வெட்டினா நாங்க தலையை வெட்டுறோம் விடுறதுலாம் இப்போ அதெல்லாம் ஆளே இல்லை. நீங்க 10 பேரை கொண்டா நாங்க 100 பேரை கொள்ளுவோன்றது தான் வந்து இப்ப இருக்கிற அரசோட தீர்மானமாகவும் இருக்கும். கண்டிப்பா இது நடக்கும். இன்னும் எண்ணி ஒரு வாரத்துல அங்க எத்தனை வெடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க போறோம் மிகப்பெரிய தண்டனையா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு அங்க ஆப்கானிஸ்தானுக்கு என்னென்னலாம் நம்ம உதவி பண்ணோமோ அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு தீவிரவாதத்துக்காக நம்ம பண்ணல. பட் அவங்க ஆனா அங்க பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. கண்டிப்பா இது நடக்கும். சரி, மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவ இடத்தையும் மருத்துவமனையும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நேரில் வந்து உள்துறை அமைச்சகம் வந்துட்டு பார்க்க சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கு. டெல்லியோட கிரைம் பிரான்ச், அப்புறம் NIA நம்மளுடைய தேசிய புலனாய்வு, அப்புறம் NSG நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு குழுக்களே NSG நேஷனல் கமாண்டோஸ், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க விரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சம்பவ இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத விசாரணையை வந்து கவர்மெண்ட் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லியில பாம்பு வெடிச்சிருக்குன்னு நம்ம இதை பார்க்கணும். கண்டிப்பா எங்கேயும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணல, ஆக்சுவலி பிடிச்சாச்சு. ஆனா கொஞ்சம் லேட்டா பிடிச்சிட்டோம். அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் இவங்க இமீடியட்டா அதை வெடிக்க ஆரம்பிச்சாங்க. இல்லைன்னா அதை வெடிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இதை பிடிச்சதை வந்து அறிவிச்சிருக்க கூட சைலண்டா பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் நம்ம நினைக்கிறோம். இது எப்படி இது ஃபிளா ஆச்சுன்னு நமக்கு தெரியல. கவர்மெண்ட் கொஞ்சம் இதுல கோட்டை விட்டாங்க தான் நம்ம பார்க்கணும். இத்தனை வருஷமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்த ஒரு நிலைமையில இன்னைக்கு நம்ம வந்து ஒரு துயரமான செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கோழத்தனமான விஷயத்த அடிக்கடி பண்ணக்கூடிய பாகிஸ்தானுக்கு கண்டிப்பா தக்க தண்டனை நம்ம கொடுப்போம். முன்ன கவர்மெண்ட் மாதிரி கிடையாதுன்றத அவங்க மறந்துட்டாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு பலன் இருக்கு. சரி, இந்த விசாரணையோட முக்கிய கோணம் மற்றும் எச்சரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெடி விபத்து வந்து பாத்தீங்கன்னா கார் குண்டு, கார் பாம் தான் சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு I-20ல வச்சு வெடிச்சிருக்கானுங்க. அதாவது கார் மட்டும்தான் அவங்க வந்து பண்ணாங்களா, அப்படி இல்லைன்னா வேற எதனா வந்து டெக்னிக்கலா ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் விசாரணை பண்ணுது. எல்லாமே வரும், எல்லாமே தெரிய வந்துடும். குண்டு வெடிச்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ஃபர்தரா எங்கேயும் வெடிக்காத மாதிரி நம்ம தடுக்கணும். அது ரொம்ப முழுக்க நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா இங்கவே எல்லாமே இருக்கிறாங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளோட எதிரி நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அதனால அதை நம்ம தெளிவுபடுத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணும். டெல்லி முழுவதும் பாத்தீங்கன்னாக்கா உயர்மட்ட ரெட் அலர்ட் வந்துட்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இந்த ஃபரிதாபாத்ல முறியடிக்கப்பட்ட பெரிய தீவிரவாத செயல் திட்டத்தோட தொடர்பு வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. மேலும் வந்து உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் வந்து அதிகபட்ச எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. நம்ம வந்து குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் வந்து இதை வந்து கவனிக்கணும். தமிழ்நாடு, கேரளா இருக்கக்கூடிய இந்த மாநிலம் கவனிக்கணும். ஏன்னா இங்கேயும் ஏகப்பட்ட இந்த மாதிரியான முதுகுல குத்தக்கூடிய ஆட்கள் வந்துட்டு நிறைய பேர் உழவிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து குறி வச்சு கவர்மெண்ட் தட்டி தூக்குனா நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தா இங்கே பார்க்கப்படுது. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை பத்தி இமீடியட்டா நான் வீடியோ போடணும்னு நினைச்சேன். அதனால தான் உங்களை வந்து இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தடுத்த வர அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. கவனமா இருங்க. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. பாய்.